வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரைச் சேர்ந்த ரவி, சின்ன சேலத்தைச் சேர்ந்த பிரபு ஆகிய இருவரும் முத்துநகர் கார்மல் கார்டன் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது போலீசார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள் என ஜாய் கிறிசில்டா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார். ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். அங்கே அது 2 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்க. என்னோட குழந்தைக்கு த்ரெட்டன் வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கான ப்ரொடெக்ஷனை கண்டிப்பாக அஃபிஷியலாக எடுப்பாங்க. சேலத்தில் மதுபோதையில் ரவுடியிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை காரில் கடத்தி கொலை செய்து ஆற்றில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சின்ன திருப்பதியில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் சதீஷ்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி மணிகண்டனிடம் விசாரணை நடத்தினர். இதில் சதீஷ்குமார் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதால் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சதீஷ்குமாரை அடித்து கொலை செய்துவிட்டு பவானி அருகே ஆற்றில் உடலை வீசி சென்றதாகவும் போலீசில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மணிகண்டன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்செந்தூருக்கு ஈரோடு அந்தியூரிலிருந்து வந்த அரசு விரைவு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து எம்கோட்டூர் விளக்கு அருகே 2 வீலர் ஒர்க் ஷாப்பிற்குள் நுழைந்த பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் பாதிப்பு ஏற்படாத சூழலில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர பெண்ணை ஒரு கும்பல் சேர்ந்து கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. எதுக்கு கடத்த போனாங்கன்னு விசாரிக்கும் போதுதான் செம ட்விஸ்டே. மத்திய பிரதேச மாநிலம் மான்சரில் பிரிந்து வாழும் மனைவியை கணவர் ஆள் வைத்து கடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்பா நடன பயிற்சி மையத்திற்குள் புகுந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை இழுத்து சென்றனர். கும்பலை பார்த்ததும் அச்சமடைந்த பெண்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் ஓடினார்கள். தகவல் அறிந்த போலீசார் காரை மடக்கி பிடித்து பெண்ணை மீட்டனர். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் மனைவி வேறொருவருடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதால் கணவரே கடத்தியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பெண்ணின் கணவர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தெருநாய்கள் கடிக்க துரத்தியதால் புத்தக பையை தூக்கி எறிந்து பள்ளி மாணவி தப்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 3 தெருநாய்கள் ஆக்ரோஷமாக விரட்டியதை அடுத்து பள்ளி மாணவி புத்தக பையை தூக்கி வீசிய நிலையில் அதனை ஒரு நாய் வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது.
உத்தரப்பிரதேச மாநிலம் கனாஜ் பகுதியில் கள்ளக்காதலியின் 8 வயது மகனை துப்பாக்கி முனையில் பிடித்து வைத்து மிரட்டிய இளைஞரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். சிறுவனை பிடித்து வைத்து மிரட்டிய தீபு என்ற இளைஞரை சுற்றி வளைத்த போலீசார் சிறுவனை மீட்ட நிலையில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். किसी अधिकारी बड़े अधिकारी को बुलाएं क्या समस्या के लिए? अधिकारी मेरी प्रॉब्लम सॉल्व नहीं कर देगा सर, प्लीज मेरी बात सुनो. चलो ठीक है, अर्चना आ रही है. आ रही है, वो अर्चना आ जाएगी तभी हम जाएंगे. हम अंदर आएंगे नहीं और तुम्हें हम विश्वास दिलाते हैं कि तुम्हें आना पड़ेगा बाहर. अर्चना आएगी. ஸ்பெயின்ல பார்சிலோனா சிட்டியில செமையா மழை பெஞ்சிட்டு இருந்தப்ப பார்வையை பறிக்கிற மாதிரி மின்னல் தாக்கி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல நண்பனோடு பேசிட்டு இருந்த மாணவனை ஆசிரியர் கண்மூடித்தனமா அடிக்கிற வீடியோ வெளியாகி அதிர வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹார்தோய் பகுதியில் நண்பனின் வகுப்பறையில் அமர்ந்திருந்த 11ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் ஈவு இரக்கமின்றி அடித்துள்ளார். மாணவனின் தலைமுடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி கை கால்கள் என உடலில் ஒரு இடம் விட்டு வைக்காமல் கண்மூடித்தனமாக அடித்துள்ளார். உணவு இடைவேளையில் நண்பனோடு மாணவன் பேசிக் கொண்டிருந்ததால் ஆசிரியர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பிரிந்து சென்ற மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு ஃபேஸ்புக் லைவில் தோன்றியுள்ளார் கணவர். தன்னுடைய சொந்த குடும்ப பிரச்சனை மூலம் அவர் இந்த சமூகத்திற்கு சொல்ல விரும்பிய செய்தி என்ன? மனைவியை ஓட ஓட குத்தி கொலை செய்த பிறகுதான் இந்த கொலைகார கணவன் ஃபேஸ்புக் லைவில் தோன்றி இப்படி கூலாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ഒന്നിന് 2 വണ്ടി പഠിപ്പിച്ചു, വണ്ടി മേടിച്ചു കൊടുത്തു. അനാവശ്യമായ പോക്കാണ് ഞാൻ പറയുന്നത്, വണ്ടി ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. போலீசில் சரணடைவதற்கு முன்பாகவே அவசரமாக இந்த கொலையாளி சமூகத்திற்கு சொல்ல வந்த கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். இந்த கொலைகார கணவனின் பெயர் ஐசக். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள புனலூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு ஷாலினி என்கிற மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்துள்ளனர். கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே அடிக்கடி குடும்ப சண்டை நடந்து வந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கணவரை பிரிந்து சென்ற ஷாலினி பிள்ளைகளுடன் பெற்றோர் வீட்டில் அடைக்கலம் தேடியுள்ளார். பெரியவர்களும் கணவன் மனைவி இருவரும் சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்தால்தான் அவர்கள் இடையிலான அன்பு பாசம் எல்லாம் அதிகரிக்கும் என நினைத்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக ஷாலினியும் பெற்றோர் வீட்டில் இருந்து அதே பகுதியில் உள்ள பள்ளியில் சமையல் பணிக்காக சென்றுள்ளார். இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்று வழக்கம் போல வேலைக்கு செல்ல ஷாலினி தயாராகி உள்ளார். அப்போது திடீரென மாமியார் வீட்டிற்கு வந்த ஐசக் மனைவியை இடைமறித்து வேலைக்கு செல்லக்கூடாதென கண்டிஷன் போட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே பழையபடி கடும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் கணவரின் கட்டளையை மீறி ஷாலினி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்த காரணத்தால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஐசக் வீட்டில் இருந்த கத்தியால் மகள் கண்முன்பாகவே மனைவியை சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஷாலினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ஐசக் ஃபேஸ்புக் லைவில் தோன்றி மனைவி தன்னுடைய பேச்சை கேட்காததால் அவரை கொலை செய்து விட்டதாக வீடியோ பதிவிட்டு அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். എന്റെ കയ്യിൽ കിടന്ന എന്റെ പേരെഴുതിയ ഞാൻ ഇട്ട് കൊടുത്ത മോതിരം ഞാൻ അറിയാതെ പണയം വെച്ചു. அதோடு
வீட்டில் இருந்த நகைகளை ஷாலினி அடகு வைத்து விட்டதாகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மாமியார் பேச்சை கேட்டு செயல்பட்டதாகவும் ஐசக் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் லைவில் வாக்குமூலத்தை பதிவு செய்த ஐசக் அதன் பிறகு புனலூர் காவல் நிலையத்தில் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரண் அடைந்திருக்கிறார். சொல் பேச்சை கேட்காத காரணத்தால் மனைவியை கொலை செய்து விட்டதாக கணவன் ஃபேஸ்புக் லைவில் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதையில ராங் ரூட்ல வந்த ரயில்வே அதிகாரியோட கார் மோதி ஒரு உசுறு போயிருக்கு சேலத்துல. சேலம் ரயில்வே கோட்ட செயல்பாட்டு மேலாளர் சபரீசனின் கார் பைக் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சேலம் ரயில்வே சந்திப்பு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மதுபோதையில் ராங் ரூட்டில் வந்த ரயில்வே அதிகாரியின் கார் எதிரே பைக்கில் வந்த தம்பதி மீது மோதியது. தடுமாறி கீழே விழுந்த இருவரும் படுகாயமடைந்தனர். மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கணவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சேலம் ரயில்வே கோட்ட செயல்பாட்டு மேலாளர் சபரீசன் மதுபோதையில் காரை இயக்கியது தெரியவந்துள்ளது. அஜாக்கிரதையாக அதிவேகமாக வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில நாய் குறுக்க வந்ததால பைக்ல வந்த 2 பேர் கீழே விழுந்து காயமடைந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை குன்னத்தூர் சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று திடீரென பைக்கின் குறுக்கே வந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் பைக்கில் சென்ற இருவரும் நுழைதடுமாறி கீழே விழுந்ததில் படுகாயமடைந்தனர். அப்போது பைக்கின் பின்புறம் வந்து கொண்டிருந்த கார் மற்றும் தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றின் பின் ஒன்று மோதி கொண்டன. நாய், மாடு உள்ளிட்ட விலங்குகளால் ஏற்படும் சாலை விபத்தை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொன்சை கிராமத்தில் ரேஷன் கடையின் சிமெண்ட் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்து தற்காலிக உதவியாளர் தலையில காயம் ஏற்பட்டு துடிதுடித்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. யூடியூபில் உள்ள 10 பேர் சேர்ந்து சினிமாவை அழிக்க முயல்வதாக நடிகர் வடிவேலு குற்றம் சாட்டியது தற்போது பூதாகரமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. இந்த விமர்சனத்திற்கு யூடியூபர்களுடைய பதில் என்ன? வீக்கெண்ட் ஆனா சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி வெள்ளி சனி வந்ததும் அந்த வாரம் வெளிவரக்கூடிய புது படங்களை பார்த்து யூடியூப்ல விமர்சனம் செய்யக்கூடிய திடீர் திரை விமர்சகர்கள் இன்னைக்கு எக்கச்சக்கமா பல்கி பெருகி போயிருக்காங்க. அழிக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை நீண்ட காலமா தயாரிப்பாளர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் முன் வச்சிட்டு வந்த நிலையில தற்போது நடிகர் வடிவேலுவும் அவரோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை காமராஜர் அரங்குல 69வது நடிகர் சங்க பொதுக்குழு நடைபெற்றுச்சு. இதுல கலந்துகிட்ட வைகை புயல் யூடியூபர்கள் பற்றி சொன்ன விஷயம்தான் இப்ப இண்டஸ்ட்ரியில பேசுபொருளாகி இருக்கு. சில நடிகர்களே போட்டி நடிகரோட படம் வெளியாகும் போது இது போன்ற யூடியூபர்களுக்கு பணம் கொடுத்து நெகட்டிவா பேச வைக்கிறதா குற்றம் சாட்டி இருந்தாரு வடிவேலு. அது மட்டுமில்லாம தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கிறவங்களை கூட இந்த யூடியூபருக்கு போன் போட்டு இந்த படத்தை பேசு, இந்த நடிகரை பத்தி பேசுன்னு கீ கொடுக்கிறதாவும் வெளிப்படையா பேசியிருக்காரு. நடிகர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சிறிய விஷயங்களை கூட யூடியூபர்கள் பெருசாக்கி பணம் பார்க்கிறதாவும் இந்த மோசமான செயலை நடிகர் சங்கத்துல ஒருத்தர் கூட கண்டிக்கிறது இல்லைன்னு தன்னோட வேதனையை வெளிப்படுத்தி இருக்காரு.
வடிவேலு கடைசியா 10 பேர் சேர்ந்து சினிமாவையே அழிக்க பாக்குறாங்க, இதை தடுக்க நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு. ஒவ்வொரு திரைப்படமும் இந்த விமர்சகர்கள் கிட்ட இருந்து உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடுன்னு செத்து பொழைச்ச பிறகுதான் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்னு பப்ளிசிட்டி பண்ண முடியறதா தயாரிப்பாளர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமில்லாம பணம் கொடுத்தாதான் படத்தையே பாப்போம்னு கண்டிஷன் போடக்கூடிய விமர்சகர்களும், காசு கொடுத்தா லாஜிக் மிஸ்டேக்க கண்டுக்காம விட்டுருவோம்னு டிமாண்ட் வைக்கக்கூடிய விமர்சகர்களும் இருக்கிறதா கூறி பகீர் கிளப்புறாங்க. வடிவேலுவோட இந்த விமர்சனத்திற்கு பிரபல யூடியூபர் பிரசாந்த் ரங்கசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. வடிவேலு எந்த நடிகர் மற்ற நடிகரோட படத்துக்கு எதிராக யூடியூபர்களை தூண்டி விடுறாங்கன்றத ஓபனா தெரிவிக்க வேண்டும்னு வலியுறுத்தி இருக்காரு. அப்படி பண்ணாங்கன்னா அது யாருடைய பிரச்சனை? யூடியூபருடைய பிரச்சனையா இல்ல உங்க நடிகர் சங்கத்தில் இருக்கிற நடிகர்களுடைய பிரச்சனையா? பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? நடிகர் தான் பண்றான் அப்படிங்கிறப்போ நீங்களே சொல்றீங்க சில நடிகர்கள் அப்படிங்கிறீங்க. யார் அந்த சில நடிகர்கள்? சிலன்னே சொல்றீங்க, பேர் சொல்லுங்க. அப்ப அந்த சில நடிகர்கள் பண்றாங்கன்னா நீங்க சங்கம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ சங்கத்தின் மூலமா நடவடிக்கை எடுங்க. வடிவேலுவோட சமீபத்திய படங்கள் எதுவும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகாத கோபத்துல தான் அவர் இப்படி பேசுறதாவும் பிரசாந்த் சுட்டி காட்டி இருக்காரு. சமீபத்திய வடிவேலனுடைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பெருசா ஓடல, இதான் உண்மை. இந்த மாரிசன் ஆகட்டும், இதெல்லாம் நல்ல படங்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்த படமாகட்டும், கேங்கர்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா பெருசா வந்து பொருளீட்டி தரல தயாரிப்பாளர்களுக்கு, இதுதான் உண்மை. இந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இந்த பேட்டி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். விமர்சனம் செய்யக்கூடாது என கண்டிஷன் போடுறது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு தெரிவிச்ச பிரசாந்த், நடிகர், ஒளிப்பதிவாளர், டைரக்டர் மாதிரியே யூடியூப்ல விமர்சனம் பண்றதும் ஒரு தொழில், அதை ஒடுக்கணும்னு நினைக்க கூடாதுன்னு அவர்கள் தரப்பு நியாயத்தை முன் வச்சிருக்காரு. இதுதான் கோர்ட்டே வந்து சொல்லுது. கோர்ட்டே வந்து தெளிவா வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்குது. 3 நாள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு போனாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து தான் போனாங்க, முதல் 3 நாள் பண்ணக்கூடாதுன்னு. கோர்ட் வந்து இது வந்து ஜனநாயக விஷயம், இதுக்குள்ள தலையிட முடியாது, கருத்து சுதந்திரத்துக்கு சம்பந்தமானது அப்படிங்கறத நீதிமன்றம் தெளிவா எடுத்து வச்சிருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் யூடியூபருங்காதீங்க. நீங்க நடிகர் மாதிரி யூடியூபர். பட் நடிகருதுங்க பெரிய குதிரை கொம்பு கிடையாது, 2 கொம்பெல்லாம் முளைச்சுறது கிடையாது. நடிகர் அப்படின்னாலும் எல்லா வேலையும் மாதிரியும் யூடியூபர் ஒரு வேலை, நடிக்கிறது நடிகன் ஒரு வேலை, தயாரிப்பாளர் ஒரு வேலை, எல்லாமே வேலை தான். அதனால சும்மா யூடியூபர் அப்படின்னாலே ஏதோ அது ஒரு படி கீழே இருக்கிற மாதிரியும், நடிகர்கள் அப்படின்னா மேல இருக்கிற மாதிரியும் அண்ணன் வடிவேலு பேசுறாங்க. இது தவறு, இதற்கு கண்டனங்கள். அதே நேரம் கிசுகிசு என்ற பேர்ல நடிகர்களோட அந்தரங்க விஷயத்துக்குள்ள டெலிலென்ஸ் போட்டு அலசி ஆராய்ந்து வதந்தி பரப்புபவர்கள் மேல கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும்னு பிரசாந்தும் வலியுறுத்தி இருக்காரு. நடிகைகளுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து யாருமே பேசுறதுக்கான தகுதி இல்லை. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எப்படி பேசுறதுக்கு, மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு, பொது வழியில் பேசுறதுக்கு அனுமதி இல்லையோ அதே மாதிரி தான் நடிகர்களும், அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அதனால நாம ஏதோ ஒன்று என்னன்னே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா பொத்தாம்பதோ சில யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை கூட வந்து வெளியில பேசிடுறாங்க. அது என்ன சரி தவறுன்னு தெரியறதுக்குள்ளேயே வந்து மக்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுது. அதனால சீரழிந்த நடிகர் வாழ்க்கை வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்புடையது கிடையாது. அவர் சொல்ற விஷயத்தில் நம்ம உடன்படுறோம். அந்த மாதிரி யூடியூப் சேனல்களை கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ரொம்ப எல்லை மீறி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வழக்கு தொடரணும், தவறே இல்லை. முடிவா இந்த திரை விமர்சனம் படத்தோட வசூலை பாதிக்குதான்னு கேட்டா நிச்சயம் பாதிக்கும். அதே நேரம் இந்த டிஜிட்டல் உலகத்துல யாரும் இதை தவிர்க்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாதுன்னு சினிமா பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. வீக்டேஸ் முழுக்க வெப் சீரிஸ், ஃபாரின் டெலிவிஷன் ஷோஸ், ஓடிடி மூவிஸ்னு உலக தரத்திலான படைப்புகளை தேடி பார்த்து ரசிக்கிறதையே ஃபுல் டைம் டியூட்டியா கொண்ட இந்த ஜீனியஸ்களுக்கு உள்ளூர்ல வெளியாக்கக்கூடிய திரைப்படங்கள் நிச்சயமா யானை பசிக்கு சோள பொறி கிடைச்ச கதையாத்தான் இருக்கும்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரம் வெறும் பொழுதுபோக்க மட்டும் தேடி வரக்கூடிய ஜெனரல் ஆடியன்ஸ் சுமாரான படங்களை கூட படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலான்னு பாராட்டக்கூடிய மைண்ட் செட் உடையவர்களா தான் இருக்காங்க. ஆனா யூடியூப் விமர்சகர்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தலைவலி கேரண்டின்னு அலர்ட் பண்ணி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களையும் டைவர்ட் பண்றதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது.
இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு திரை விமர்சகர்களும் கண்ணியமா விமர்சனங்களை முன்வைக்கணும்ன்ற கோரிக்கையையும், அதே நேரம் படைப்பாளிகளும் வெறும் மார்க்கெட்டிங்காக பேன் இண்டியா படம் எடுக்கிறத தவிர்த்துட்டு உருப்படியா உலக தரத்துல கதை எழுதி நல்ல சினிமாவை எடுக்க முயற்சிக்கணும்னு சினிமா ஆர்வலர்கள் வலியுறுத்துறாங்க.